அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவில் என்ன சொல்லணும்னா, ஒரு அப்பா அம்மாவை வயசான காலத்தில் அவங்க பசங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், 2 பசங்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. அவங்க பையனையும் பொண்ணு எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. நல்லா வேலையில் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல 3 பேர்த்துக்குமே நல்ல வீடு வாசல் நல்ல சௌரியமாக பெரிய பெரிய வீடாக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா வசதியாக இருக்காங்க. அப்படி இருந்து வயசான காலத்தில் அவங்களால முடியல அப்படிங்கிறப்போ இவங்க கொஞ்சமாவது கவனிச்சா நல்லா சந்தோஷமாக இருக்கலான்ட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மனநிலையே சரியில்லை. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களால முடியாத சூழ்நிலையில் உடம்புக்கு முடியலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் பசங்க வீட்டில் இருக்கிறதுனா மருமகிட்ட கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. ஆரம்பத்துலேருந்து அவங்க கொஞ்சம் ஒத்து வரல. 2 மருமகளுமே ஒத்து வரல. அதனால் அவங்ககிட்ட போய் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, சொந்த மகக்கிட்ட போயிருக்கலான்னா அவங்க என்னங்கிறாங்க, மருமகனும் மகளும் அது பசங்க வீட்டில் தான் அப்பா அம்மா இருக்கணும், பொண்ணுங்க நாங்கள் பார்க்க மாட்டோம், பொண்ணு நான் எதுக்கு பார்க்குறேன், பசங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்லா படித்து எல்லாரும் பசங்களை விடவே நல்லா படித்து நல்லா வீடு ஃபுல்லாக பார்த்துன்னா ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்துட்டா ஃபுல்லாக அந்த தலகாணி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புக்கு பார்த்துதுன்னா அந்தளவுக்கு படிக்க வச்சு அந்தளவுக்கு அத்தனை புக்கு வச்சுருக்காங்க. 2 பேருமே மாப்பிள்ளையும் மருமகளும் பார்த்துதுன்னா அவ்வளவு படிச்சிருக்காங்க. ரொம்ப படித்து நல்ல ஆஃபீஸர் வேலை, பெரிய ஆஃபீஸர் வேலை, நல்லா சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டுருக்குறாங்க. ஆனால் ஈவிரக்கமே இல்லாமல் ஒரு பசங்க தான் பார்க்கல, நாங்கள் எசிரி போடாமல் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு மருமகனும் சொல்லலாம், பொண்ணு சொல்லலாம். ஆனால் 2 பேருமே அந்த மாதிரி சொல்லாமல் நாங்கள் எதுக்கு பார்க்குறோம், பசங்களே பார்க்கட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சொத்து பத்து எதுவும் இல்லை. வயசானவங்ககிட்ட சின்ன ஒரு வீடு இருக்குது, அது விலைக்கும் போகாது, அந்தளவுக்கு கிராமத்தில் தான் அந்த வீடு. அதனால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இருக்கட்டு, அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல அப்படி வேணால் இருக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த அம்மா வேலைக்காரியாக தான் இருக்கணும். அதுக்கு அவங்க ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மனசு உடஞ்சி தற்கொலையும் கூட செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் பெத்த மகளாவது கடைசியில் இவ்வளவு சௌரியமாக நம்ம இருக்கிறோமே, கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு எந்த ஹெல்ப்பும் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டந்தாங்க. அதனால் வயசான காலத்தில் இந்தளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவங்க வேதனையில் ரொம்ப புலம்பிட்டு எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்க சொன்னது தான் நான் இதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு இவ்வளோ வருதுன்னா பாருங்களேன், இப்போல்லாம் எப்படின்னே சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். வணக்கம்.